அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு பிள்ளை என்ன பண்ணால் காண்டா எப்படி போடுறதுன்னு இந்த பிள்ளை கேட்டுருந்தாலுவோ அது போட்டால் திருப்பி அந்த வீடியோ அழிஞ்சு போச்சு. அதே மாதிரியே மேட்டுப்பாலம் கலங்காந்தா என்ன சீவிட்டு என்ன பண்ணுங்கள், சீவிட்டு இந்தமாரி கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டுனா இப்படி வெட்டி போட்டுருங்க. ஓகேவா? அதை பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி நல்லா கழுவி குக்கரில் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? இந்த மாதிரி வெட்டிடுவோம் எல்லாத்தையும். இந்த மாதிரி வெட்டிப்போம். ஓகேவா? பெருசு பெருசாக ஒரு இதில் ஒரு பிள்ளை வேற கேள்வி கேட்டிருந்தா, ஓகேவா போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு. என்ன செய்யுது, அது வந்துடுது. சரியா? இப்போ இனிமேல் அதுமாரி சரியான்னு பேசணும். இந்த மாதிரி வெட்டிட்டோம். இந்த மாதிரி வெட்டிட்டு என்னம்மா எல்லாத்தையும் வெட்டிட்டு குக்கரில் போட்டு வேக போடுவோம். ஓகேவா? இதை கழுவிட்டு இந்த குக்கரில் போட்டுருவோம்மா. குக்கரில் போட்டு 2 விசில் தான். மேட்டுப்பாளையம் கலங்குக்கு 2 விசில் விடுங்க. அதுக்கு மேலே விட்டால் கொலன்னு போயிடுவாக, களி மாரி போயிடுவாங்க. அதனால் அதை பாருங்க, தண்ணியை ஊற்றி அது பொங்கி வளைய மாதிரி ஊற்றி போட்டுருங்க. இல்லையா தெரியலையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சட்டிலேயே போட்டு வேக வச்சிங்க திட்டமாக. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கனமாக உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தாளிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் உப்பு போடுறேன் பாருங்க. நிறையா இந்த அளவு போட்டால் தான் அதில் இறங்கிடும். நம்ம தாளிக்கக்குள்ளே நம்ம உப்பு போட வேணாம். என்ன சரியா? அதனால் இதை போட்டு நம்ம மூடி, இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபிஷ்லையும் போட்டு மூடி அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருவோம். இதே நீங்கள் இனிப்பு கிழங்கு மாரி இந்த ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது அந்த கிழங்கு போட்டிங்கன்னு வச்சிங்க, அதுக்கு ஒரு 4 விசில் விடுவோம். ஏன்னா அது சீக்கிரம் வேவாது, கல் மாதிரி இருக்கும். அதை 4 விசிலாக வச்சிங்க. இதுக்கு 2 விசில் வச்சிங்க. ஓகேவா? இது வெந்த பிறகு தாளிக்கக்குள்ளே காட்டுறோமா. குக்கரில் போட்டோமா, வந்துருச்சு பாருங்கள். 2 சவுண்டு தான் வந்துச்சா. நம்ம ஒரு ஏனத்தில் வச்சுட்டு வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இது பிசுங்களா என்ன, அந்த அடுப்பை எண்ணெய் சட்டி வச்சுக்கிடாமா. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை கொஞ்சம் கூட குறைச்சா ஊற்றிங்க. கொஞ்சம் கூட ஊற்றிங்க. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காயினோடனே எண்ணெயை ஊற்றிங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுவை போடுவோம்மா. கடுவை கொஞ்சம் போட்டுருங்க. வெடிக்குதா? வெடிக்கிட்டா கருவேப்பிலை போட்டுக்கோங்கம்மா. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு, நம்ம உரப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி போட்டுங்க. அப்போ தான் கலர்ஃபுல் அழகாக இருக்கும். ஓகேவா? காஷ்மீர் சில்லி போட்டுக்கிட்டு ஒரு வதக்கிட்டு அதில் சுட்டுக்கோன்னு தண்ணியை மட்டும் சுட்டுக்கோன்னு ஊற்றுங்க. அந்த மிளகா வச்சுக்கலாமா, அது கொதிக்கும். அப்போ தான் மிளகா வச்சு இருக்காது. இல்லைன்னா மிளகா வேறு போட இருக்கும், ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றிங்க. சுட்டுக்கோன்னு ஆயிடுச்சா. ஆனவுடனே நம்ம இதை தூக்கி கொட்டிட வேண்டியதுதான். 2 சவுண்டு தான் விடுங்க. அதுக்காட்டி கொலன்னு போயிடுவாங்க. அப்புறம் களி தான். அதனால் முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி 2 சவுண்டு விட்டுங்க. மேட்டுப்பாளையம் கலங்குக்கு. அந்த இனிப்பு கலங்குக்கு 4 சவுண்டாக விட்டுருங்க. அதை உப்புலாம் நம்ம போட வேணாம். முன்னாடி தான் நம்ம போட்டுட்டோம்ல உப்பு இருக்கா. அந்த காஷ்மீர் சில்லி போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உரப்பு போட்ட மாரி இருக்கும். ஓகேவா? சூப்பராக இருக்கா? இதுதான் காண்டாடாமா. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கடா செல்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சாப்பிடுங்க. வாங்க, வெல்கம். மாமிக்கெல்லாம் ஹாய் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய். சரி வாங்க.